Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்கியோட அடுத்த மூவி வரப்போகுது. நெக்ஸ்ட் மூவிக்கான அப்டேட்டை இப்போதைக்கு மார்ச் 2ஆம் தேதி நடந்த ஒரு ஈவெண்ட்ல விட்டுருக்காங்க. ஹைக்கியோட 10th இயர் ஆனிவர்சரியை கொண்டாடுற விதத்துல ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் 4 சீசனுக்கு அப்புறமா ரெண்டு படத்துல இந்த ஸ்டோரியவே கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுல ஒன்னாதான் டம்ஸ்டர் பேட்டில் வந்தது. இப்போ ரெண்டாவது மூவிக்கான டைட்டிலையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஹைக்கியூ வெர்சஸ் தி லிட்டில் ஜெயிண்ட், which means டைட்டிலே நமக்கு தெளிவா தெரியுது. கராசுனோ வெர்சஸ் காமமோடாய்க்கான மேட்சா தான் இருக்க போகுது. இது என்ன ப்ரோ அதுக்குள்ள அங்க போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த ஃபுக்ரோடானி வெர்சஸ் முஜினோ சாகா மேட்ச் அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை ஒரு ஸ்பெஷல் அனிமியாவே பிரசன்ட் பண்ண போறாங்க. அதை வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம தியேட்டர்ல எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அது ஒரு சின்ன ஸ்பெஷல் பிரசன்டேஷன் மாதிரி தான் இருக்க போகுது அந்த ஒரு மேட்ச் மட்டும். அதையுமே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இப்போதைக்கு ஹைக்கியூ சார்பா 2 ப்ராஜெக்ட் வரப்போகுது. ஒரு மூவி, ஒரு சாதாரண ஒரு ஸ்பெஷல் பிரசன்டேஷன். மூவி எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 2025 எண்ட்ல ப்ராபபிலி ரிலீஸ் ஆகிடலாம். அதுக்கு மேல டிலே ஆச்சுன்னா தான் 2026 ஸ்டார்டிங் போகும். அதுக்கு மேல எல்லாம் போறதுக்கு சான்ஸே கிடையாது. சோ கண்டிப்பா 2025 எண்டிங்ல வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா தான் இருக்குது. இந்த மூவியோட டைரக்டராவே சுசுமு மிட்சுனாகா தான் வந்திருக்காரு. ஆக்சுவலா ப்ரீவியஸா நடந்த டம்ஸ்டர் பேட்டிலுமே இவர் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. சோ இவரோட டைரக்ஷன் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அனிமேஷன் ஸ்டுடியோமே நம்ம ஐஜி ப்ரொடக்ஷன் தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஹைக்கியோட எல்லா அனிமேஷனுமே அவங்க தான் பண்ணிருந்தாங்க. சோ இப்பயுமே அனிமேஷனுக்கு எந்த வித குறையுமே வரப்போறது இல்ல. அதே ஐஜி ப்ரொடக்ஷன் தான் பண்றாங்க. பெருசா எந்த வித சேஞ்சஸ்மே கிடையாது. எப்படி எப்படிலாம் டம்ஸ்டர் பேட்டில் எடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு டீம் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆயிருக்காங்க. கண்டிப்பா டம்ஸ்டர் பேட்டில் லெவலுக்கு குவாலிட்டியான ஒரு மூவியை நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இவங்களோட டைட்டில் படி பார்த்தா கராசுனோ வெர்சஸ் காமமோடாய் மேட்ச் மட்டும் தான் காட்டுவாங்க போல. அதுக்கப்புறமா டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா கொஞ்சம் சீன்ஸ்லாம் நடக்கும். டைம் ஸ்கிப் ஆர்க்குன்னு ஒரு தனியாவே நடக்கும். அப்படின்னா இவங்க அதை நடத்தாம அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மேட்சோட மொத்தமா முடிச்சிருவாங்களா ப்ரோ ஹைக்கியூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் ஒரு இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. இத்தனால ஹைக்கியோட அபிஷியல் வெப்சைட்ல வந்துட்டு ஹைக்கியூக்கு கீழே ஃபைனல் மூவி அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஃபைனல் அப்படின்ற ஒரு இதை காணாம காணோம். எங்கடா அந்த ஃபைனல் காணாம போச்சு, அதுக்கு என்னடா அர்த்தம்னு சொல்லி ஒன்றும் புரியல. பட் ஹைக்கியூக்கு இதுக்கப்புறம் ஒரு மூவி வர்றதுக்கு சான்ஸ் கூட அதிகமா இருக்குது. இப்ப ஏன்னா அபிஷியல் வெப்சைட்லயே ஃபைனல் மூவின்னு இருந்ததை இப்ப மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிளான் அவங்களுக்கு இருக்கதான் செய்யும் நினைக்கிறேன். ஏன்னா எப்படியோ வந்தது வந்துட்டாங்க. கராசுனோ வெர்சஸ் காமமோடாய் ஒரு 368 அந்த சாப்டர்லயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 30 சாப்டர் தான் இருக்க போகுது. அதை அழகா ஒரு படமா எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மேட்சோட முடிச்சா ஹைக்கியூவை அறவரையா முடிச்ச ஒரு ஃபீலா தான் இருக்கும். சோ அந்த ஒரு டைம் ஸ்கிப் ஆர்க்கு நடந்தா மட்டும்தான் ஹைக்கியூக்கு ஒரு பெர்ஃபெக்டான எண்டிங்காவே அமையாது. சோ என்ன பொறுத்தவரை கண்டிப்பா இன்னொரு மூவியோ இல்ல இப்ப நம்ம ஃபுக்ரோடானி வெர்சஸ் முஜினோ சாகாக்கு ஒரு பிரசன்டேஷன் தந்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு பிரசன்டேஷனோ இல்ல ஒரு ஃபுல் சீசனோ கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சோ எல்லாருமே ரெடியா இருங்க. கண்டிப்பா கராசுனோ வெர்சஸ் காமமோடாய்க்கான மேட்ச் அது மட்டும் ஃபைனலா இருக்காதுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் அந்த ஒரு மூவி. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்னு வரதான் போகுது. நானுமே ஆக்சுவலா அதனாலதான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். அதனாலதான் நான் மாங்காவே ஆரம்பிச்சேன். இவங்க கராசுனோ வெர்சஸ் காமமோடாய் மேட்சோட சேர்த்து அந்த டைம் ஸ்கிப்பையும் போட்டு மொத்தம் ஒரு 75 சாப்டர் ஒரே படத்துல திணிச்சிருவாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அது மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 75 சாப்டர்லாம் ஒரே படத்துக்குள்ள வெறும் 1.5 மணி நேரத்துல திணிச்சாங்க அப்படின்னா அது ஒரு படத்தை பார்த்த ஃபீலாவே இருக்காது கண்டிப்பா. அதைத்தான் நானும் பயந்துகிட்டு சரி நம்மளே மாங்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். பட் இப்ப அந்த பயம் எனக்கு இல்ல. இதுக்கப்புறம் நம்ம மாங்கா கண்டினியூ பண்ண போறதும் கிடையாது. ஆக்சுவலி நிறைய காப்பிரைட் ஸ்ட்ரைக் இஷ்யூனால. சோ அதனால அனிமில சரியா நம்ம எல்லாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அனிமில சூப்பராவே இப்ப கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபுக்ரோடானி வெர்சஸ் முஜினோ சாகாக்கு ஒரு தனி பிரசன்டேஷனாவும் இந்த ஒரு மேட்சை தனி மூவியாவே தராங்க. அதுக்கப்புறம் டைம் ஸ்கிப் ஆர்க்குமே கண்டிப்பா நடக்கிறதுக்கான சான்சஸ் இப்ப அதிகமாயிருக்குது. அப்படி பாக்குறப்ப எல்லாத்தையுமே ரொம்ப டீடைலா மாங்கால எப்படி எப்படிலாம் இருந்ததோ அதே மாதிரி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இப்ப எனக்கு வந்திருக்கு. which means அந்த 77 சாப்டர் நான் ஒரே படமா கொடுப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்ததை அந்த 75 சாப்டர் இப்ப 3 ப்ராஜெக்டா கிட்டத்தட்ட கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அப்படி பாக்குறப்ப கண்டிப்பா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா வரப்போகுது. நீங்க மாங்காவா படிக்கிறதை விட அந்த அனிமியா பாக்குறப்ப இன்னுமே அந்த எமோஷனல் நமக்கு நல்லா கன்வே ஆகும். அதனால நம்ம மாங்காலாம் இப்போதைக்கு எதுவுமே பார்க்க வேணாம். நம்ம நெக்ஸ்ட் அனிமிக்கு மூவ் ஆன் ஆகிடலாம். நம்ம ஹைக்கியூக்கு 2025 எண்டிங் வரை வெயிட் பண்ணாலே போதும். கண்டிப்பா அந்த ஒரு மூவியையும் பார்த்துடலாம். சோ யார் யாரெல்லாம் ஹைக்கியூ வெர்சஸ் தி லிட்டில் ஜெயிண்ட் மூவிக்காக ரொம்பவே ஈகரா வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஆப்வியஸா அந்த ஒரு சின்ன பிரசன்டேஷன் அந்த ஒரு அனிமியுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுக்ரோடானி வெர்சஸ் முஜினோ சாகா வேற லெவல் மேட்சா இருக்கும். இது ரெண்டுக்குமே இன்னும் ரிலீஸ் டேட் எப்பன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணல. பட் கூடிய சீக்கிரமே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்புறமா நம்ம அப்டேட் பார்க்கலாம் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.